வச்சு கூப்பிட்டு நான் அப்படியே அட்டாச் ஆயிட்டேன். யாராவது நான் வந்து இந்த இடத்துல கஷ்டப்பட்டிருந்தேன்னா வெரி வெரி சாரி. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துகிட்டு இருக்கிற மகாநதி சீரியல் கடந்த சில நாட்களாக முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டதுமே ரசிகர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கடைசி நாள் ஷூட்டிங்லேயுமே நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. அந்த வீடியோஸுமே சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துச்சு. அந்த வகையில் இன்னைக்கு ஜூன் 26 மகாநதி சீரியலோட கடைசி எபிசோட் ஒளிபரப்பாக இருக்குது. அந்த வகையில் காவேரிக்கு பழைய நினைவுகள் எல்லாமே வர என்னோட குழந்தை எங்க அப்படின்னு கேட்க எல்லாருமே இன்பதிர்ச்சி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எல்லா உண்மைகளையும் சொல்ல குடும்பத்தினர் செம்ம சந்தோஷமா விஜய் காவேரி திருமணத்தை நடத்துகிறாங்க. அந்த சந்தோஷ காட்சியோட சீரியலுமே முடிவுக்கு வருது. இந்த நிலையில் மகாநதி சீரியலில் கடைசி நாள் எடுக்கப்பட்ட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவை ஷேர் பண்ணின லக்ஷ்மி பிரியா கேப்ஷனில் ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த போஸ்ட்டை போட இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நடந்ததை இன்னும் முழுசாக ஏற்றுக்க முடியல. மகாநதி சீரியலோட கடைசி நாள் ஷூட்டிங்னு எனக்கே சொல்லலை. ஜூன் 12 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அதுதான் கடைசி நாள் அப்படின்னு தெரிஞ்சுது. ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அந்த நாள் மெகந்தி சீன் அப்படிங்கிறதுனால சந்தோஷமாக நடிக்கணும். ஆனால் இந்த 3 வருஷ பயணத்தோட எல்லா நினைவுகளும் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த நாள் எப்படி முடிஞ்சது அப்படின்னு எனக்கு தெரியலை. கல்யாண சீன் முடிஞ்சதும் எல்லாரும் பாய் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கு நான் ரெடியாகவே இல்லை. இப்போ தான் மகாநதி உண்மையாகவே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசார ஏற்றுக்கிட்டேன். இந்த சீரியல் எனக்கு வேலை ரீதியிலையும் வாழ்க்கை ரீதியிலையும் நிறைய கொடுத்துருக்குது. செட்டில் இருந்த ஒவ்வொருத்தரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். பிரவீன் மேனன் சார் எனக்கு காவேரி கதாபாத்திரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் லக்ஷ்மி பிரியாவாக உள்ளே வந்தேன். உங்கள் வழிகாட்டுதல்னால காவேரியாக மாறிட்டேன். இப்போ திரும்பவும் லக்ஷ்மி பிரியாவாக வெளியேறேன். ஆனால் காவேரி எனக்கு கற்றுக் கொடுத்த நிறைய அனுபவங்களையும் நினைவுகளையும் கூடவே எடுத்துகிட்டு போகிறேன். என்னோட குடும்பம் மாதிரி இருந்த மகாநதி டீமையும் என்ன அன்பாக ஆதரித்த ரசிகர்களையும் நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். உங்கள் காவேரியாக இருந்த தருணங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். எல்லாரோட அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க காவேரி. அன்மக்களே, மகாநதி சீரியலை நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறைக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறைக்காமல் நம்ம மினிட்ஸ் மில்லியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.